சிஎஸ்கே வேர் ஆர் யூ கோயிங் லாஸ்ட் கோயிங்கா எப்பா அதெல்லாம் நிம்மதியாக இருக்குது. சிஎஸ்கே உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குடா. என்ன மேட்ச் நேற்றுலாம் நான் இந்த டிவி விட்டு வெளியவே வரல, அந்த அளவுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்களாம் ஃபேன்ஸ் இருக்குது, அவங்க வீட்டில் ஃபேன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கா கைத்தில் மாட்டின்னு தொங்குங்கடா. ஏன்டா நீங்களாம் இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை கூட வச்சுட்டு நாசினா போட்டிங்கடா டேய். ஆர்சிபியை கதற விட்றோம், அங்கே ஏரியாவில் வாங்க புதைக்கிறோம், அதை பண்ணுறோம், எரிக்கிறோம், மெரினாவில் கரைக்கிறோம், எரிக்கிறோம். நானெல்லாம் சீனா போட்டிங்க. இப்போ பேசுங்களா? இப்போ எவனா பேசுவீங்களாடா? பேச தான் முடியுமா அவங்களால? பேசவும் முடியாது. இவனுங்க ஒரு 4 மேட்ச் தோத்துட்டானுங்க. 4 மேட்ச் தோத்ததுக்கு சிஎஸ்கே டீமே வெறுத்துட்டானுங்க. அதெல்லாம் 17 வருஷம்டா. 17 வருஷமாக ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்டா, பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு டீமுக்கே 17 வருஷமாக சப்போர்ட் பண்ணுறோம், ஆர்சிபின்ற டீமுக்கு. நீங்கள் என்னடா ஒரே சீசன்டா 4 மேட்ச்டா தொடர்ந்து தோத்தது இந்த கதறீங்களாடா டேய். நான் ட்ரோல் பண்ணுறீங்க, நான் இது அட்டகாசம் பண்ணீங்க. இப்போ தெரியுதா ஆர்சிபியோட வலி என்னன்னு? இப்போ புரியுதா? ஆர்சிபினா சும்மா இல்லை, 17 வருஷம்டா டேய். ஒரே வருஷத்துக்கு இந்த கதறீங்களாடா? அது ஒரு வருஷம் கூட இல்லைடா, 4 மேட்ச்டா. அது மும்பை கூட நீங்கள் இந்த மேட்ச்லாம் தோற்றிங்க ஓகே தான். அதுவும் எங்கிட்ட மும்பை கூட நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அதை தாண்டா என்னால் நம்ப முடியல. மும்பை கூட ஜெயிச்சது என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் மும்பை கூட ஜெயிச்சதை அது எப்படி ஜெயிச்சிங்க, என்ன பண்ணீங்க? ஒருவேளை நீங்கள் காசு வாங்கிட்டு இந்தமாரி ஆடுறீங்களா? ஒன்றும் புரியலையா? திருப்பி 2 வருஷம் பேன் பண்ணுறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்களா என்ன? எனக்கு தான் அப்படி தான் தெரியுது. இவனுக்கு ஆடுறத பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரில. காசுக்கு சேரம் வாங்கிட்டானுங்களா? வாங்கிட்டு 2 வருஷம் அப்படியே இந்த வருஷம் ஓட்டிட்டு காசை என்ன சம்பாதிச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறானுங்களா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு டோனி கேப்டன் டோனி ஐயோ செம்ம சிரிப்பார். இது டோனி வந்து அப்படிடுவார், கைட்டிடுவார், இதை பண்ணுவார், அதை பண்ணுவார். டோனி வந்து ஒன்றுத்தையும் கைட்டில். டோனி வந்து அவர் தான் எக்ஸ்பீரியான பிளேயர். இவ்வளோ பேசுகிறீங்களே, 43 வயசில் இந்தமாரி ஆடுறாரு, பிடுங்குறாரு. ஏபிள்யூஎஸ்ஸு நல்ல ஃபார்மில் இருந்தான் தலைவன், அப்பயே வெளில போனான். எல்லாம் சொன்னாங்க ஐயோ ஏபிள்யூஎஸ் போகிறாருன்னு. ஃபார்மில் இருக்கும்போதே போனான். 43 வயசு தலைவன், டச்சிலே இல்லை, பேட்டிங் இல்லை. வந்து லெஜண்ட் கிரிக்கெட்டில் போட்டு போலன்னு பொழகிறான். தலைவன் வாட்ஸனு மாரி அடிக்கிறான். லெஜண்ட் கிரிக்கெட்டில் இருக்கிறானுங்க, நிறைய பிளேயர் இருக்கிறானுங்க, விளையாடுறானுங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு லெஜண்ட் கிரிக்கெட்டில் போய் விளையாடு நீ. ஏன் யார் வேணான்னா, இது வந்து ஐபிஎல்ன்றது வந்து இந்தியா டீமில் இந்தியன் பிளேயரை நல்லா இது பண்ணி இந்தியா டீமுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இந்தியன் பிளேயர்ஸுக்கு. அது வந்து நீங்கள் வந்து ஒரே ஆளை வச்சுன்னு காசை சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு சிஎஸ்கே கிரவுண்டுக்கு போவீங்கன்னா சின்னசாமின்ற பேர் எம்எச் சிதம்பரம் ஸ்டேடியமா, அது ஒரு ஸ்டேடியம், நல்ல ஸ்டேடியம் தான். இதுக்கப்புறம் போவீங்க அந்த கிரவுண்டுக்கு. எங்களுக்கு தான் ஹோம் கிரவுண்டு செட் ஆகலன்னு பார்த்தா எங்களை தான் போட்டு 2 மேட்ச் ஹோம் கிரவுண்டில் சின்னசாமி கிரவுண்டில் போட்டு அடிக்கிறானுங்க. என்னன்னு தெரில. போன மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். அது மழை வந்து ஒரு சில பல கோளாறுகள் காரணமாக மேட்சை கை விட்டு போயிடுச்சு. ஆனால் ஆர்சிபி நல்ல டீம்ப்பா. ஆனால் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்கிறேன், சிஎஸ்கே கிட்ட கம்பேக்கே கொடுக்கவே முடியாது. பிளேயர் கிடையாது அவனுங்கிட்ட. ருத்துராஜிக்கு பதில் வேறு பிளேயரை எடுத்து போடுங்கடா, இந்தியன் பிளேயரை. வேறு எவனா இருக்கிறானான்னு பாருங்க, இருந்தால் நல்ல பிளேயரை எடுத்து போடுங்க. ஏன்னா முடியாது உங்களால். இதுக்கப்புறம் சிஎஸ்கே டீமு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. பிளேயர் கிடையாது உங்கள் கிட்ட, நல்ல பிளேயர். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் சுரேஷ் ரெய்னா, அஜிங்கே ரகானி, அம்பத்தி ராயுடு, வாட்ஸனு, ஸ்மித்து, மெக்கலமு, வேறு என்ன சொல்கிறது, நல்ல வாட்ஸன் சொல்லியாச்சா, வாட்ஸனு,
ஒரு நல்ல பிளேயருங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தானுங்க வந்து பிராவோ முக்கியமாக பிராவோ தான். பிராவோ வந்து ஒரு 4 ஓவர் போடுவான், நல்ல விக்கெட் எடுப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு டோனி அவுட் ஆன அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிராவோ வந்து அச்சு விற்று நல்லா இது பண்ணுவான். ஏன்னா அந்த டீமில் வந்து பிராவோ தான் ஓரளவுக்கு அந்த டீமே ஓரளவுக்கு கை எப்படி சொல்கிறது ஒரு பெரிய தூணாக நின்றுந்தது பிராவோ இல்லாமல் அவனால ஒன்றும் பண்ண முடியல. நேற்று போட்டு பிராவோ ஆப்போசிட் டீமு கோச்சு பிராவோ நேற்று போட்டு செய்யன்னு செஞ்சு விட்டான்பா சென்னையை. எனக்கு ஆனால் மனசுக்கு நல்ல நிம்மதியாக இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு டீம் வந்து இந்தமாரி அடி வாங்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. சென்னை டீமு இந்தமாரி இல்லை ஒரு இதுவோட தோத்தா பரவாயில்லப்பா. எல்லாம் சரி மேட்ச் ஆடி ஓரளவுக்கு தோத்துட்டானுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. ஒரு ஒழுக்கம் இல்லாமல் தோக்குறானுங்கன்னா அப்புறம் இது எப்படி காசு வாங்கிட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்குது. 10 ஓவரில் அடிக்கிறானுங்கப்பா. நானும் பேட்டிங் பிச்சு தான் இல்லை, இது பவுலிங் பிச்சு போல். அதனால தான் சரி சிஎஸ்கே டீம் திணறுது அப்படின்னு பார்த்தா இது பேட்டிங் பிச்சு தான்டா இது. அவனுக்கு இறங்கி 10 ஓவரில் 100 ரன் அடிக்கிறானுங்களே. என்ன பண்ணுங்க, 59 பால் மிச்சம் இருக்குது அவனுங்க அடிச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுருந்தா அவனுக்கு இந்த கிரவுண்டில் 200 அடிச்சிருப்பானுங்க போல். 200 அவனுங்க ஃபஸ்ட் பேட்டிங் 200 எடுத்து அடிச்சிருந்தாலும் இவனுக்கு இதே 100 ரன் தான் அவுட் ஆகிருப்பானுங்க சேசிங்கில். அப்பா இதுக்கப்புறம் சிஎஸ்கே பற்றி என்ன சொல்கிறது? சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓகேடா. அடுத்த மேட்ச்சில் பார்ப்போம். பங்காளிங்களை கதற விடுவோம். 3ஆம் தேதி வரப்போகிறீங்களா பெங்களூருக்கு? வாங்கப்பா வந்து அடிங்க. ஒன்றா பாவம்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் விட்டு கொடுவா உங்களுக்கு. ஒரு மேட்ச் விட்டு கொடுத்து தான்டா ஆகும். சரி போங்கடா, ஆர்சிபியில் வந்து ஜெயிச்சிக்கிங்கடா.